நமச்சிவாய. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமக. நமது வாழ்க வளர்வ யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ டிஎஸ் மோகன் ராவின் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, குரு பெயர்ச்சி பலன்கள் 2025 மே மாதம் 11ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கம் ரீதியாக குரு பயிற்சி நடக்குது. வாக்கியப்படி பயிற்சியானாலும் திருக்கணித பிரகாரம் பயிற்சியானாலும் குரு பகவான் ரிஷப வீட்டிலேருந்து மிதுன வீட்டுக்கு வர்றார், அதில் மாற்றம் கிடையாது. அதனால் பலன்கள் சரியாக இருக்கும். ஆல்ரெடி சனி பகவான் மார்ச் மாதம் 29ஆம் தேதி திருக்கணித பிரகாரம் மீன வீட்டுக்கு வந்துட்டார். கும்ப வீட்டிலேருந்து மீன வீட்டுக்கு வந்துட்டார். ராகு பகவான் மே மாதம் 18ஆம் தேதிக்கு மேலே கும்பத்துக்கு வந்துடுவார். கேது சிம்மத்துக்கு போவார். அந்த வீடியோ நம்ம தனியாக போடுவோம். ராகு கேது பயிற்சியை பற்றி நம்ம இப்போ பேசலாம், வீடியோ தனியாக போடுவோம். ஏற்கனவே நம்ம குரு பயிற்சியை பற்றி ஒரு சிறப்பு வீடியோ வெளியிட்டிருக்கோம். அதிர்ஷ்டம் பெறும் ராசிகள் அப்படின்னா 5 ராசிகள் போட்டிருக்கோம். நிறைய பேர் பார்த்துட்டு வாழ்த்து சொன்னீங்க, நன்றி சொன்னீங்க. ஒரு சிலர் கூட கீழே இருக்க என் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பி ஜாதக பலனும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. சரி, இப்போ குருனா யார், அதை பற்றியெல்லாம் நம்ம பேசுனோம்னா டைம் அதிகமாகும். அதனால் நேரடியாக செய்திக்குள்ளே போயிடுவோம். இப்போ ஒரு வருஷத்துக்கு மிதுன வீட்டில் தான் குரு பகவான் இருப்பார். ஒரு 2.5 வருடங்களுக்கு சனி பகவான் மிதுன வீட்டில் தான் இருப்பார். ராகு கேது கும்ப வீட்டிலையும் சிம்ம வீட்டிலையும் ஒரு 1.5 வருஷத்துக்கு இருப்பாங்க. இந்த 4 கிரகங்களை வச்சு பார்ப்போம். மற்ற கிரகங்களும் பயிற்சி தான். சூரியன் சுக்கிரன் அதெல்லாம் பயிற்சி தான். அதெல்லாம் மாத கிரகங்கள். அதை நம்ம மாத வீடியோவில் விரிவாக பேசுவோம். நீங்கள் நேயர்கள் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா, இந்த பயிற்சி பலன்கள் ஒரு பொதுவான பலன் தான். 12 ராசியிலையும் கோடிக்கணக்கான பேர் பிறந்திருப்பாங்க. நம்ம பொது பலன் தான் பேசுகிறோம். அக்யூரேட்டாக வேணும்னா அவங்க சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கணும். ஓகே நேயர்கள், உங்களுக்கு மறுபடியும் இந்த குரு பயிற்சியும் சரி, சனி பயிற்சியும் சரி, ராகு கேது பயிற்சியும் சரி, அத்தனை பயிற்சிகளும் உங்கள் அனைவருக்கும் நன்மையே செய்யணும்னு நான் வணங்கும், நித்தம் வணங்கும் அண்ணாமலையார் உண்ணாமலத்தாய், என் குமரமலையான், என் தாய் தந்தையரை வணங்கி இந்த பலன்கள் சிறப்பாக அமையணும், நீங்கள் நல்லா இருக்கணும். அடுத்த குரு பயிற்சி அன்னைக்கு சார் நான் போன குரு பயிற்சியோட இந்த குரு பயிற்சி நல்லா இருக்கேன்னு நீங்கள் சொல்லணும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். உங்களுக்கு யாருக்காவது என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் தரேன், ஜாதகம் பார்க்கலாம். ஓம் நமச்சிவாய். இப்போ நம்ம தனுசு ராசியை பார்ப்போம். தனுசு ராசி அப்படின்னா வில் பவர் அப்படின்னு நான் வச்சுருக்க பேர். தனுசு ராசிக்காரங்க ஜெயிக்காமல் இருந்ததா சரித்திரமே இல்லை. என்ன தசை பற்றி நடந்தாலும் அந்த தசை முடிஞ்சு அடுத்த தசை வரும்போது வாழ்க்கையை ஜெயிச்சிருவாங்க. அவங்க என்ன குறியாக இருக்காங்களோ அது நடக்கும். இதை நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன், எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா இது காலப்புருஷனுக்கு 9ஆம் இடம், பாக்கியஸ்தானம். இதுக்கு பேர் அவ்வளோ ஒரு அற்புதமான வீடு இந்த தனுசு வீடு. சரி, இந்த தனுசு ராசிக்கு இந்த குரு பயிற்சி எங்கே இருக்குது? 7ஆம் இடத்துக்கு வந்துட்டார். ஒரு நாள் 6ஆம் இடத்துல இருந்து குரு பகவான் 7ஆம் இடத்துல டைரெக்டாக உங்களை பார்க்குறாரு. எப்படி பார்க்குறாரு? சமசப்தமாக பார்க்குறாரு. ராசிநாதன் யார்? குரு தானே. அப்போ ராசிநாதன் குரு உங்கள் ராசியவே நேருக்கு நேராக பார்க்குறாரு. அப்படின்னா லக்னாதிபதி லக்னத்தை பார்த்தாலோ ராசிநாதன் ராசியை பார்த்தாலோ அந்த ஜாதகம் ஜெயிக்கும். இது ஜோதிட விதி. அப்போ உங்கள் ராசிநாதன் உங்களை பார்க்கும்போது என்ன கிடைக்கும்? நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்கன்னு அர்த்தம். 6ஆம் இடத்துல இருக்கும்போது தேவையில்லாமல் வம்புல மாட்டி ஒரு சிலர் கோர்ட்டு கேஸ் ஆச்சு. இப்போ குரு வந்துட்டாருன்னா அந்த கேஸ்லேருந்து வெளியே வந்துடுவீங்க. 6ஆம் இடத்துல இருக்கும்போது நல்ல வேலை கிடைக்கல, அல்லது கிடைச்ச வேலையை விட்டுட்டேன், இப்போ அதனால் கடனாகி போச்சு அப்படின்னா புதிய வேலை கிடைக்கும், அல்லது அந்த வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும், அல்லது உங்களுக்கு கடன் அடையும். இது நடக்கும். இல்லைன்னா குரு தங்க எனக்கு அடகு வச்சுருந்தா இப்போ திருப்பிடலாம். சரி, அடுத்து குருனா யார்? குழந்தை. அப்போ 7ஆம் இடத்துலேருந்து உங்களை பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் இடத்துலேருந்து குரு ராசியை பார்க்கும்போது திருமணமும் நடக்கும். குருவே பார்க்கறதுனால குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். குருனா உபதேச கிரகம். அப்போ குருன்னா உங்களுக்கு 4ஆம் வீட்டு கிரகமும் குரு தான். அப்போ அம்மாவின் ஆதரவு, அம்மாவோட சப்போர்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் இருக்கட்டும். இந்த குரு பகவான் 11ஆம் இடத்தை அவருடைய 5ஆம் பார்வையை பார்க்கிறார். 11 என்ன? லாபம், ஆசை அபிலாசைகள் நிறைவேறும் இடம். அதை யார் பார்க்குறா? குரு பகவானே பார்க்குறாரு, தனகாரனே பார்க்குறாரு. லாபம் லாபம் லாபம். நீங்கள் செய்கிற தொழிலில்
நீங்கள் போட்டிருக்க முதலுக்கு தகுந்த மாதிரி, நீங்கள் செய்கிற வேலைக்கு தகுந்த மாதிரி லாபம் மட்டுமே உண்டு. அதில் மாற்று கருத்தே கிடையாது. அடுத்து 11ஆம் இடம் உங்கள் சித்தப்பா. அப்போ அவருக்கு குரு பார்வையில் அவருக்கு நல்ல தொழில்துறை நல்லாயிருக்கும், வேலை வாய்ப்பு நல்லாயிருக்கும். 11ஆம் இடம்னா உங்கள் மருமகனையோ மருமகளையோ சொல்கிறது. அவங்களுக்கு திருமண யோகம் உண்டு, அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு, அவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு சொத்து சேர்க்கை உண்டு. அடுத்து உங்களுக்கு ராசியை பார்க்கும்போது இப்போ தான் சொன்னேன், உடம்பு முதல்ல அழகாக இருக்கும், ஆக்டிவாக இருப்பீங்க, சுறுசுறுப்பாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லை, சந்திரனை குரு பார்க்கும்போது இதுக்கு பேர் கஜ கேசரி யோகம்னு சொல்கிறது. கஜம்னா யானை, கேசரினா சிங்கம். அப்போ ஒரு யானைக்கும் ஒரு சிங்கத்துக்கும் எவ்வளோ பலம் கிடைக்குமோ அந்த அளவுக்கு ஒரு பலம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் எடுத்து வைக்கிற முயற்சிகள் அத்தனையும் வெற்றி. அடுத்து 3ஆம் இடத்துல ராகு வந்துட்டார். அந்த ராகுவை குரு 9ஆம் பார்வையை பார்க்குறார். பொதுவாகவே 3ஆம் இடத்துல ராகு இருக்கலாம், பாவகிரகங்கள் இருக்கலாம். அதில் ராகு இருந்தால் 3ஆம் இடம்னா வீரியம், தைரியம், புகழ், கீர்த்தி, டைரக்ஷன், கம்யூனிகேஷன், தொடர்புகள் ஸ்தானம், இதெல்லாம் சொல்கிறது. அங்கே யார் வந்திருக்கா? ராகு பகவான் வந்திருக்கார். அப்போ இந்த இடத்தெல்லாம் விரிவுபடுத்த போகிறாருன்னு அர்த்தம். 3ஆம் இடம் தான் செல்ஃபோனு, 3ஆம் இடம் தான் யூடியூபு, 3ஆம் இடம் தான் மீடியா, 3ஆம் இடம் தான் தொடர்புகள். அப்போ இந்த இடத்த ராகு வந்ததே பெருசு, அதை குரு பார்க்கறது அதை விட சிறப்பு. ஆக இந்த குரு பயிற்சி வந்ததே உங்களுக்காகத்தான். கொண்டாடுங்க. ராசிக்கு நன்மை, லாபம் 11ஆம் இடத்துக்கு நன்மை, சித்தப்பாவுக்கு நன்மை, மகளுக்கோ மருமகனுக்கோ நன்மை, உங்களுடைய இளைய தம்பி சகோதரன் சகோதரிக்கு நன்மை, உங்களுக்கே தொடர்புகள் நிறையாகும். ராகு 3ஆம் இடத்துக்கு வரும்போது அதிகமான சிறுதூர பயணங்கள் இருக்கும். அந்த சிறுதூர பயணங்கள்னால லாபம் இருக்கும். 4ல் சனி இருக்கக்கூடாது பொதுவாக. அப்போ என்ன பண்ணுவீங்க? வீடு கட்டுவீங்க, கடன் வாங்கி கட்டுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கடனாக வாங்கி வீடு கட்டலாம். 4ல் சனி இருக்கும்போது வண்டியை மாற்றுற மாதிரி இருக்கும். வண்டிக்கு ஏதாவது ஒரு செலவு வரும், அல்லது பழைய வண்டியை கொடுத்துட்டு, சனின்னா பழசுன்னு அர்த்தம். அப்போ பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்குவீங்க. அது குரு பார்வையில் இருக்கிறதுனால நல்ல வண்டியாக கிடைக்கும். அடுத்து 5ஆம் இடத்துக்கு, 5ஆம் இடம்னா உங்கள் குழந்தைய சொல்கிறது. 5ஆம் இடத்துக்கு 12ல் சனி இருக்கிறதுனால, 3ல் குரு இருக்கிறதுனால, 5ஆம் இடத்துக்கு பாக்கித்தான் குரு பார்க்கறதுனால உங்கள் பிள்ளைங்களுக்கு வெளியூரில், வெளி மாநிலத்தில் உயர்கல்வி போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. மறந்துடக்கூடாது. உயர்கல்வி வெளியில் போய் படிக்கிறதுக்கு குழந்தைகளுக்கு நல்ல வாய்ப்பு உண்டு. 9ஆம் இடத்துல கேது இருக்கலாமா சார்? இருக்கக்கூடாது. அப்பாவின் உடல்நிலை கவனம், அம்மாவின் உடல்நிலை கவனம். முன்னேற்றம் இருக்கும், ஆனால் 9ல் கேது. அப்பா ஆன்மீகவாதியாக மாறிடுவார். 24 சாமி கும்பிடுவார். விரதம்னு விரதத்திலே இருப்பார், அல்லது விரதத்தை கடைப்பிடிப்பார். கோயிலாக போய் வருவார். எல்லாம் நல்லது தான், உங்களுக்கு சேர்த்து தானே, உங்கள் குடும்பத்துக்கும் சேர்த்து தானே. ஆக இந்த குரு பயிற்சி தனுசு ராசிக்கு இந்த வயசுலேருந்து, இன்னைக்கு பிறக்கிற குழந்தையிலேருந்து 100 வயசை தாண்டவங்க வரைக்கும் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். சனி 4ல் இருக்கிறது மட்டும் ஒரு மைனஸ். ராகு கேது பயிற்சினால பாதிப்பு இல்லை. ஆனால் எந்த பயிற்சி எப்படி இருந்தாலும் குரு பார்க்கறதுனால அத்தனையிலும் வெற்றி, எதிலும் வெற்றி, எங்கும் வெற்றி. நீங்கள் வழிபட வேண்டியது தனுசு ராசிக்காரங்க, ஒரு முறை முருகன் வழிபாடு, திருச்செந்தூர் முருகன், பள்ளிமலை முருகன், இப்படி ஒரு கோயில் போயிட்டு வாங்க. குரு டைரக்டாக பார்க்கறதுனால தட்சிணாமூர்த்தி வழிபாடு, சிவன் வழிபாடை பண்ணுங்க. இந்த குரு பயிற்சியை கொண்டாடுங்க. ஓம் நமச்சிவாய.